விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்த மகாராஜா படம் ஓர் ஐப்பிங் ஃபேன் மனிதனின் அசாதாரண பயணத்தை காட்சிப்படுத்துகிறது. அதில் ஆருமை விஜய் சேதுபதி என்ற சவரக் கடைக்காரரை சந்திக்கிறோம். இவருடைய வாழ்க்கை இரண்டே இரண்டாக சுழல்கிறது: தினசரி வேலை மற்றும் தனது மகள் ஜோதி யாஷிகா ஆனந்த் மீதான பாசம். ஜோதி ஒரு ஹாக்கி வீராங்கனை ஆக வேண்டும் என்பது ஆருமையின் கனவு. ஒரு நாள் ஆருமையின் வீட்டில் கொள்ளையடிக்கப்படுகிறது. திருடப்பட்ட பொருள் எதுவும் இல்லை. ஆனால் ஆருமையின் உலகமே கவிழ்ந்து போய்விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் திருடிச் சென்றது லக்ஷ்மி என்று அவர் கதறுகிறார். காவல் நிலையத்தில் லக்ஷ்மி என்பது பணமா, நகையா, வேறு ஏதாவது பொருளா என்று குழம்பிப் போகிறார்கள். பின்னர் படத்தின் இடைவெளி வரை லக்ஷ்மி யார் என்பது மர்மமாகவே இருக்கிறது. இடைவெளிக்குப் பிறகு ஆருமையின் மகள் ஜோதி கடத்தப்படுகிறாள். காவல்துறை எந்த பலனையும் தராமல் இருப்பதால் தனது மகளை மீட்க ஆருமை தனி ஆளாக களமிறங்குகிறார். இந்த பயணத்தின் போது அவருக்கு உதவி செய்யும் கதாபாத்திரமாக அனுராக் காஷ்யப் தோன்றுகிறார். இந்த தேடலின் போது ஆருமை ஒரு கொடூரமான உண்மையை கண்டறிகிறார். லக்ஷ்மி என்பது அவரது மகள் ஜோதிக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வந்த ஒரு கிரிக்கெட் பந்து என்று தெரிய வருகிறது. அந்த பந்து ஜோதியின் ஹாக்கி பயிற்சிக்கு உதவியது. அதைத்தான் கொள்ளையர்கள் திருடிச் சென்றார்கள். இதற்கு பின்னால் பெரிய கடத்தல் கிரோஹ் இருப்பதையும் அதன் தலைவனாக வில்லன் என்டிடி ராஜ் இருப்பதையும் ஆருமை அறிகிறார். இறுதியாக ஒரு உக்கிரமான சண்டைக்குப் பிறகு தனது மகளை மீட்கிறார் ஆருமை. கருத்து: இந்த படம் ஒரு தந்தையின் அன்பு எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதை உணர்த்துகிறது. அதே சமயம் சாதாரண மனிதர்களும் துணிச்சலுடன் செயல்பட்டால் எதையும் சாதிக்க முடியும் என்பதையும் இந்த படம் காட்டுகிறது.